சீசர் அப்படியே நின்று கொண்டிருக்கவும் தற்போது தேசிய கொடியை நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தின் செயலாளர் டாக்டர் திரு இமானுவேல் ராஜசேகரன் அவர்கள் ஏற்றி வைக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அமர்ந்து கொள்வோம். இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய பள்ளியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பள்ளியின் சார்பாகவும் தாளாளர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முதலாவதாக
இந்த சுதந்திர தின விழாவில் பங்கு கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்த நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆம்பூர் மறைமாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் தாளாளர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துகிறேன். பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யும். தற்போது ஆம்பூர் சபை சங்க செயலாளர் அவர்கள் ஒரு சில வாழ்த்துச் செய்திகளை, அவர்களுக்கு அநேக பணிகள் உண்டு, உடனடியாக கிளம்ப வேண்டும். ஆகவே சுருக்கமாக செயலாளர் அவர்கள் ஒரு சில வாழ்த்துச் செய்திகளை சொல்லி செல்லும்படி அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்பான இப்பள்ளியினுடைய தாளாளர் திருமதி பிரேமா விஜயகுமாரி ராஜகம்பீரம் அவர்களே, பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு ஜான்சன் சவுந்தர பிரபாகர் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்கும்படியாக வருகை தந்திருக்கின்ற ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் அன்பான ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய 78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நான் பணியாற்றுகின்ற கஸ்பாபி பகுதியில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருவிழா என்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய பள்ளியிலே கூட கொடியேற்றுவதற்கு மாணவர்களே வரவே இல்லை. நாங்களாகவே கொடியேற்றிவிட்டு கடந்து வந்தோம். ஆகவே மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நம்முடைய இந்திய அசோசியேஷன் லுத்தரன் திருச்சபையில் மிஷனரிமார்கள் ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றி அறிவிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது தான் நம்முடைய பள்ளிகள் எல்லாம். இன்றைக்கு ஒருவேளை ஏற்கனவே பெதஸ்தா மருத்துவமனை இவர்களெல்லாம் தான் அந்த பெதஸ்தா மருத்துவமனை இதற்கு நிலவரத்திற்கு காரணம். தற்போது மீண்டும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சபை சங்கத்தின் சார்பாக நானும் அதில் இடம்பெற்றிருக்கிறேன். கத்தருக்கு சித்தமானால் அந்த சிஎஸ் மருத்துவமனையிலே 27ஆம் தேதி நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். கத்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கும். அப்படி இல்லாவிட்டாலும் அதை எப்படியாவது திறந்து வேண்டும் என்பதில் நாங்கள் முறைப்பாக இருக்கின்றோம். இதை ஏன் உதாரணத்திற்கு சொல்ல முடியும் என்றால், நான் உட்பட 100 மணி நான் யோசிப்பான்னு கேட்கிறேன். நானே என்னை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளிகள் எல்லாம் பிற்பற்றிய நிலைமைக்கு சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் வெளியில் நடக்கிற அரசியலோ, இப்போ நாங்கள் சங்கத்தில் நான் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் பார்ட்டிஸ் பண்ணுறேன். ஆனால் அரசியல் உள்ள நடக்கிறது. ஆசிரியர்கள் தன்னுடைய பணியை இயற்கையாக செய்ய வேண்டும். தாளாளர்கள் தலைமை ஆசிரியரும் ஒருவேளை நம்முடைய பள்ளிகள் இன்றைக்கு மிக பின்தங்கிய நிலைமைக்கு சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் நாமே தான். நாம் தலைமைகளை ஏற்க மறுக்கிறோம். அதிகாரங்கள் தேவனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சர்வசாதாரணமாக வருவதில்லை. தலைமைத்துவம் என்பது இறைவனால் அறிவிக்கப்படுகிறது என்று வசனமே சொல்லுகிறது. அந்த தலைமைத்துவத்தை ஏற்பதிலே
நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அன்பான மாணவ செல்வர்களே, மன்னனும் தன்னைத்தானே அவர்களுக்குள்ளாக இருந்த பிரிவினைகள், ஒற்றுமையின்மை, இவைதான் இந்த நாடு அடிமைப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு மன்னர்கள் தங்களுக்குள்ளாக இருந்த ஒற்றுமையின்மையினாலே அதை அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்போ அதற்கு பிறகு பல ஆண்டுகள் பலர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து தன்னுடைய உடைமைகளை இழந்து, தன்னுடைய உயிர்களை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, சமீபத்திலே கூட வ.உ.சி.யினுடைய பேரன் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று மரித்து போனார். ஆனால் வ.உ.சி. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தேசத்திற்காக சுதேசி கப்பல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நான் ஆங்கிலேயனுக்கு அடிமை அல்ல என்று சொல்லி கப்பலை இயக்கினவர், கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற பெயரை பெற்றவர். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒற்றுமையின்மை நம்மை அடிமைப்படுத்தியது. ஆகவே ஒற்றுமை மிக அவசியம். இன்றைக்கு கூட இந்த பள்ளியிலே கூட இப்பொழுது 100% பெற்ற சில பாடப்பிரிவுகள் கூட இருக்கின்றது. ஏன் அதை போல மற்ற பாடப்பிரிவுகளும் 100% பெறலாமே? அதற்கு உண்மையான அர்ப்பணிப்பு வேண்டும். தலைமைத்துவத்திற்கு அவர்களோடு இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இப்படி செய்தால் இன்றைக்கு பள்ளி முன்னேற்ற பாதையில் செல்லும். நாங்கள் எல்லாம் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டிலே கல்விக்குழு உறுப்பினராக இருக்கும் பொழுது திருமதி மெர்சி ரத்னகுமாரி அவர்களை தலைமை ஆசிரியராக, நான் கல்விக்குழு செயலாளராக இருக்கும் பொழுதுதான் நியமனம் செய்யப்பட்டது. அதிலிருந்து சற்று பின்னோக்கி தான் செல்கிறதே தவிர வளர்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை வருங்காலத்திலே ஆசிரியர் பெருமக்கள் இணைந்து செயல்படுங்கள். தலைமைத்துவத்தை அது இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. தாளாளரையும் தலைமை ஆசிரியரும் எடுக்கின்ற பணிகளை இணைந்து செய்யுங்கள். ஒற்றுமையே பலம். ஒற்றுமைதான் நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றது. ஒற்றுமைதான் நம்மை இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்கள். இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுங்கள். மாணவ செல்வங்கள், நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். எந்த ஒரு ஜெனரலில் நம்ம போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அங்கே ஒரு கல் எடுத்து போடுறதோ இல்லை பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது. ஏனென்றால் அதில் நம்முடைய நாட்டின் சொத்தெல்லாம் நம்முடைய சொத்தாக நாம் பாவிக்க வேண்டும். ஏன்னா இந்த சுதந்திரம் நமக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து பெற்று தந்ததுதான் இந்த சுதந்திரம். இன்றைக்கு 78வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காருங்கள். இந்திய நாடு நம்முடைய தாய் திருநாடு என்கின்ற உணர்வோடு நீங்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் சிறந்த குடிமக்களாக, சிறந்த சமூகத்திலே சிறந்த ஒரு தலைவர்களாக வர நான் ஆம்பூர் சபை சங்கத்தின் சார்பாக அன்பு மாணவ செல்வங்களை இந்த 78வது ஆண்டுக்குரிய சுதந்திர தின நாளிலே வாழ்த்துகின்றேன். அதே போல் தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அடுத்ததாக ஆம்பூர் சபை சங்க செயற்குழு உறுப்பினர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியை தெரிவிக்கும்படி கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ஆம்பூர் சின்னாருடைய செயற்குழு உறுப்பினராகவும் எஜுகேஷனல் கமிட்டியினுடைய மெம்பராகவும் இருந்து உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நமது செயலர் அவர்கள் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை 5 நிமிடத்தில் சொல்லி முடித்தார்.
இந்த நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்று அவர் சொன்னார். அதை யாராகிலும் ஒருவர் அவர் சொன்னதை சொல்ல முடியுங்களா? இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம் நாடு எப்படி இருந்தது என்று சொன்னார். அது யாராகிலும் ஒருவர் சொல்லுவாங்களா? எஸ் எஸ், எனி ஒன் ரைஸ் த ஹேண்ட் அண்ட் கம். கை உயர்த்துங்கம்மா. யார்? என்னப்பா? ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், கம். இப்போ செயலர் அவர்கள் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஒரு 2 வார்த்தை சொல்கிறீங்களா? நைஸ், குட். யுவர் குட் நேம்? குரூஸ் ட்ரீ. வெரி குட். எஸ், அடிமையா இருந்தோம். வெரி குட். ஆட்சி இருந்தது இதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி இருந்தது? மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் அடிமையா இருந்தோம். அடிமையா இருந்தோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். வெரி குட். ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, நான் 93ஆம் வருடத்திலே சாமுவேல் ஐயர் அவர்கள் எஜுகேஷன் கமிட்டியுடைய செக்ரட்டரியாக சேர்மனாக இருந்தார். அப்பொழுது வரும்பொழுது இங்கே தான் அப்பொழுது இது இல்லை, ஸ்டேஜ் இல்லை, அந்த ஜனங்க நின்றுது இங்கிருந்து அந்த ஹெண்டு வரைக்கும் நின்றுருந்தாங்க. ஆஃப்டர் த 20 years back I came to here, but we are seeing it's very bad and sympathy to me. ஏன்னா டீச்சர்ஸுங்க பிள்ளைகளோடு அதிகமாக தெரிகிறாங்க எனக்கு. ஓகே, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய ஐஎன்ஸினுடைய நிலைமை என்ன ஆகும்? செக்ரட்டரி அவர்கள் சொன்ன வண்ணமாக ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் செய்யலாம். இது எப்படி தெரியுதுனாக்கா, நாம் 100 நூற்றாண்டு திருச்சபைகளில் இருக்கிறோம், 100 years சர்ச்சஸில் இருக்கிறோம். இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸ் இப்போ தான் துவங்குறாங்க. ஆனால் அங்கே போனாக்கா அந்த இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸு நேரத்தோடு போகலன்னா ஜனங்க வெளியே நிற்கிறாங்க, கார் வண்டிங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. ஆனால் 100 வருஷத்தினுடைய திருச்சபையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலான்னு பாஸ்டருங்க வெயிட் பண்ணுறோம். அதுபோல் நம்ம ஐஎல்சி நிறுவனம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி இப்போ துவங்கின ஸ்கூலெல்லாம், அந்த பெத்தேல் ஸ்கூலெல்லாம் ஜனங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவுசெய்து மன்னிக்கணும், இது தவறாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க. சாமுவேல் ஐயர் சொன்னது, ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ஐயர் எங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது கொன்லி சார் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் பண்ணும்போது நான் இருந்தேன். அப்போ அவர் கேட்டார், இந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃபுங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டார். அப்போ கொஞ்சம் ஜனங்களை பேர் சொன்னாங்க. சொன்ன பிறகு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்னுடைய பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, they are working in the same school, how many his own children are studying in this institution. இங்கே வேலை செய்கிறவர்கள் டீச்சர்ஸ், அவருடைய டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ், டேலண்டட் டீச்சர்ஸ், they got all the talents, பட் அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டார். they all are very sad, ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, நாம் நடத்துகிற பாடம் நம்ம பிள்ளைகளுக்கு அது ஏற்காது, டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டார். இங்கே எவ்வளோ டீச்சர்ஸுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஏன்னா இந்த கல்வி நிறுவனங்களை கொஞ்சம் ஊக்குவித்து நம்ம பண்ணோம்னா, பிள்ளைகள் போயிட்டு வெளியில் போயிட்டு அந்த ஸ்கூல் போய் பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணால் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக்க முடியும். எவ்வளோ கரஸ்பாண்டன்ட் அவர்களும் முயற்சி செய்கிறார்கள், தலைவர், ஆசிரியர் மற்றும் டீச்சர்ஸ், நீங்கள்லாம் எல்லாம் உழைப்பு, கடினமான உழைப்பு இருந்த போதிலும் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளைகளை பக்குவப்படுத்துதில்லை நாம்.
சரியாக இருக்க வேண்டும். தயவுக்கூர்ந்து இது யாருக்காவது மனம் புண்படுத்தினால் தயவுசெய்து மன்னிக்கவும் என்று. ஏன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னே சொன்ன கதையை, 19 வருஷத்துக்கு முன்னே சொன்ன கதையை நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆகையினால கடவுள் சித்தமானால் இப்பொழுது இருக்கிறதான ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய நிர்வாகமானது எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுன்னு செய்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அது பின்னாடி கெட்டது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கூடவே வந்துக்கிறாங்க. we can't do anything. ஏனென்றால் ஏசாண்டவர் காலத்திலே யூதாஸ் இருந்தார். இந்த காலத்தில் இருக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்தாங்களே, இப்போ இருக்க மாட்டாங்களா? ஆகையினால ஒரு மிகவும் வருத்தமான ஒரு செய்தி, சுதந்திரம் சந்தோஷமான ஒரு சுதந்திர நாட்களிலே ஆம்பூர் சினாட் அந்த நிர்வாகத்தை குறித்து பேசும்பொழுது மனம் வருத்தத்தோடு இருக்கிறது. ஆகையினால் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளியினுடைய தாளாளர், ஹெட் மாஸ்டர் மற்றும் டீச்சர்ஸ், ஆல் த ஸ்டாஃப்ஸ், குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரர் டாக்டர் இமானுவேல் ராஜசேகர் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடவுள் சித்தமானால் வருகின்ற வருடத்திலே ஒவ்வொரு டீச்சர்ஸ் எவ்வளோ பேரை கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்றத தாளர் அம்மா அவர்கள் அதை எடுத்தால் நல்லா இருப்பது தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் சிறப்புரைகளும் இருக்கும். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே 78வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கொடியேற்றத்தையும் வாழ்த்துச் செய்திகளையும் அளித்த ஆம்பூர் சபை சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் மீண்டுமாக பள்ளியின் சார்பிலும் தாளாளர் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். டீச்சர் இந்திரா டீச்சர் கலை நிகழ்ச்சிகள் மேற்கொள்வார். சரி யூஸ் பண்ணலாம். கேமரா பார்த்து இன்றைய நாளுக்கென்று சிறப்பு பேச்சாளராக பேச இசைந்திருக்கும் மாணவிகள் முன்னால் வந்து தங்கள் கவிதையை பகிர்ந்து 6ஆம் வகுப்பிலிருந்து கிரிட்டா பிரென்சி அவர்கள் முன்னால் ஒரு மறுகேட்டுக் கொள்கிறேன்.
சரியா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ்அப் பண்ணிட்டு தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாஹிந்த், தாயின் காத்திட தந்தின போட்டிட சொல்லுது ஜாஹிந்த். நாம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. நாம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகன் வந்த கன்னிய பூமி இது. தாய் மணிக்கொடி சொல்லுது ஜாஹிந்த், தாயின் காத்திட தந்தின போட்டிட சொல்லுது ஜாஹிந்த். அடுத்ததாக எப்சிபா அவர்கள் தங்களுடைய கவிதையை வாசிப்பார். ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் வேகமாக பண்ணாது. அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இது மெதுமெது ஸ்லோ பண்ணும். நம் தேசம் இந்திய தேசம், நம் மக்கள் இந்திய மக்கள், ஒன்றுபட்டு செயல்படுவோம். வாழ்க பாரதம், வாழ்க மாதரம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குடியரசு தினம் கவிதை. எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை பிறவிகள் இருந்தாலும் நம் அனைவரும் பாரதி தாயோட பிள்ளைகள் தான். வாழ்க மக்கள், வளர்க பாரதம். நன்றி. 78வது சுதந்திர தினம். வணக்கம். மந்திரத்திலும் தந்திரத்திலும் வாழ்க பாரதம், வந்தே மாதிரம். வாழ்க பாரதம், வந்தே மாதிரம். உதிரம் பல சிந்தி, உயிர்கள் பல தந்து, அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம். பாடுகள் பல பட்டு, போர்கள் பல இட்டு, இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு, நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இனம் கடந்து ஓடிவா. தேசம் மீது நேசம் கொண்டு இழந்து வா, மொழி கடந்து இனம் கடந்து ஓடிவா. கொடி பறக்குது கோட்டு மேலே, தமிழ் இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம மட்டும் வந்திருக்கோமேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? வெரி குட் சில்ட்ரன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்திருக்கீங்க. பேட்ரியாட்டிசமை நம்ம மெயின்டைன் பண்ணோம். பேட்ரியாட்டிசம்னா என்ன? பேட்ரியாட்டிசம்னா என்ன? வெரி குட், நாட்டுப்பற்று. ஓகே, இப்போ உங்களுக்காக சுதந்திர போராளி வீரர்களாகவும் சில சிறந்த தலைவர்களாகவும் மாறுவேஷம் தரித்து குட்டி பிள்ளைங்களை நம்ம இந்திரா டீச்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாப் கொடுத்துடலாமா? Laziness is harmful to oneself. ஆராம் ஹராம் ஹே. உலகத்திலே மோசமானது ரெஸ்ட். எனக்கு ரெஸ்டாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மோசமானது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்தியா சுதந்திரம் பெற்ற தினத்தன்று, எப்போ 1947 இதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்று நள்ளிரவில் நாடாளுமன்ற வளாகத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வரலாறு முடிவுக்கு வந்து மற்றொரு புதிய வரலாறு உருவாகும் காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆன்மா இன்று மௌனம் கலைக்கிறது. இப்புனிதமான நேரத்தில் இந்திய மக்களாகிய நாம் மனித குலத்துக்கு சேவை செய்ய நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஜெய் ஹிந்த், ஜெய்
ஜவான். இதோ நம்ம ஜவஹர்லால் நேரு, யாக்கின்சன் 9th standard E. Let us welcome him. உங்க கைத்தட்டல் தான் அவங்களுக்கு உற்சாகமே. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. நமது கல்வி கண் திறந்த காமராஜர், 9th standard பிரவீன் குமார், slavery is worst even if it bears beautiful names. அடிமைத்தனம் அழகாக இருந்தாலும் மிக மோசமானது. Accept your past without regret. Handle your present with confidence and face your future without fear. எதிர்காலம் குறித்த அச்சமின்றி வாழ பழகுங்கள் என்று நமக்கு வழிகாட்டிய நமது அப்துல் கலாம், எஸ் பிரசன்ட் 7th E. சுதந்திரம் கொடுக்கப்படுவதில்லை, நீங்கள் உங்கள் குருதியை கொடுங்கள். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதியுடையவன் என்பதை தெளிவுபடுத்தி போராடிய சுதந்திர போராளி சுபாஷ் சந்திர போஸ். ஜான்சன், பாரதி கண்ட நிமிர்ந்த நன்னடை, மேற்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட வீர பெண்மணி, 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி, சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார், சுவேனா 7th E. Life should be greater rather than long. வாழ்க்கை லாங்கா இருக்கிறது முக்கியம் இல்ல, கிரேட்டா இருக்கணும். நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை என்ற அம்பேத்கரின் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய சட்டமே ஜாதி பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அம்பேத்கர், பிரகதீஷ் 7th E. என்னை இகழ்பவர்களுக்கு என் வெற்றியின் மூலம் மட்டுமே பதில் சொல்வேன். இது உங்களுக்கு ஃபேமஸான வேர்ட்ஸ் என்று சூருழைத்தவர் நமது தமிழகத்தை முதல்வராக ஆண்ட ஜே. ஜெயலலிதா. சதையை துண்டு துண்டாக்கின முன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ, இதயத்துள்ளே இலங்கும் மகா பக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ என்ற பாரதியின் கூற்றுக்கேற்ப நமது நாட்டுக்காக, நம் இந்தியத்தின் விடுதலைக்காக போராடிய வீராங்கனை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், ஷானு 7th E. தலைவர்கள் நல்லா மேட்ச் ஆகுறாங்களா? நல்ல ஜோர ஒரு கிளாப் கொடுத்தா தானே. அதிருப்தியாளர்கள் வளர வளர அவர்களின் மத்தியிலே அவர்களை நடத்தி செல்லும் தலைவன் ஒருவன் தோன்றிவிடுவான். நல்ல தலைவனாக வாழ்ந்த முத்தமிழ் அறிஞர் மு. கருணாநிதி அவர்கள். Only those who can see the invisible can achieve the impossible. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். எந்த ஒரு நோயின் பிடியில் இருந்தும் விடுவித்து விடுதலை தரும் நமது சிஎம்சியை உருவாக்கிய ஐடாஸ் கட்டர் உங்கள் முன்னால் ஜீவிதா 7th E.
பாரத் மாதா கொஞ்சம் சென்ட்ரல் இடம் விடுங்க. வி ஷேப்ல நிற்க வச்சாங்க. வி ஷேப். நான் அழுதால் நீங்கள் நலம் கூறி தேற்றிடலாம், நீங்கள் அழுதால் நானும் நேசத்தால் ஆற்றிடலாம். ஆனால் நானும் நீங்களும் கூடியுள்ள தேசமெல்லாம் அழுது புலம்பும் போது சாம்பலாய் மாறிவிட்டார்கள், சரித்திரத்தில் ஏறிவிட்டார்கள். இந்த வீரர்கள் சாம்பலாய் மாறி சரித்திரத்தில் ஏறிய இவர்கள் அன்று என்னோடு அல்லலுற்று போராடி என்னை விடுவித்தார்கள் வெள்ளையரிடமிருந்து. பாரத் மாதா, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்று நேர்மை, நியாயம், நீதி, நிம்மதி, உண்மை, உழைப்பு, வாய்மை, வளர்ச்சி, அன்பு, அடக்கம், பொதுநல உணர்வு, பொல்லாங்குக்கு எதிர்ப்பு, சமாதானம், சமநிலை இவையெல்லாம் எங்கே எங்கே என்று தேடி இதோ இங்கே இங்கே என்று கண்மயங்கி வெட்டவெளி பொட்டலிலே விட்டெறிந்த பந்தினை போல் அலைந்து பரிதவித்துக் கொண்டிருக்கும் என்னை காப்பவர் யார்? பாரத் மாதா கேட்கிறாங்க. இன்று உங்களிடம் கேட்கிறேன், நல்ல தலைவர்களாகி நம் நாட்டை காப்பீர்களா? காப்பீர்களா? நாட்டு பற்றை வளர்த்துக் கொள்வீர்களா? அதற்கு முதலில் உங்கள் வீட்டையும் உங்கள் பள்ளியையும் நேசிப்பீர்களா? உங்களுக்காக லாஸ்டா சரோஜினி நாயுடு அவங்க வராங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறீங்களா? A country's greatness lies in its undying ideals of love and sacrifice. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் அவர். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் குட் கிளாப் கொடுக்கலாமா? Thank you children, thank you very much for your cooperation. ஃபுல்லாதான் போதுமா? இன்னும் பின்னாடி எடுத்துலாம் ஃபுல்லாக கவர் அதில் லாஸ்ட்டில் அப்படி ஒரு நிமிஷம் புரியுது.
பார்க்க